மன்னார்பாளையம் பிரிவு ரோடுன்னு சொல்லுவாங்க. வர்மா கார்டன் இது. இங்கேருந்து கரெக்டாக 100 மீட்டர் கூட வராது. இது வர்மா கார்டன், அந்த அப்பார்ட்மெண்ட் உள்ளே இருக்கிறது. இந்த ரோட்லேருந்து இங்கே வந்தோம்னா இதுதான் செல்வ பாரதி ஸ்கூலு. இந்த ஸ்கூலுக்கு ஆப்போசிட்லேயே ஒரு இடம் விற்பனைக்கு வந்திருக்கு. இந்த இடம் தான். இந்த பக்கம் வடக்கு திசை, இந்த பக்கம் மேற்கு திசை. கார்னர் ஃப்ளாட்டு கணக்கு வரும். இந்த பக்கம் தான் வடக்கு திசை வருது. பின்பக்கம் இது 21 அடி அகலம், 55 அடி நீளம், முன்பக்கம் 21 அடி. இந்த இடம் தான் விற்பனைக்கு. இதுதான் ஸ்கூலு. இது மேற்கு திசை, இது வடக்கு திசை. இந்த ஃப்ளாட்டு தான். இது ஸ்கூல் காம்பவுண்டு செவரு. வர்மா கார்டனுக்கு போகிற வழி மேற்கு திசை ஃப்ளாட்டு. இது வாய்க்காப்பற்ற போகிற வழி. இங்கேருந்து இது வரணும் 21 அடி அகலம், 1103 சதுரடி இடம் இது. இந்த இடம் தான் விற்பனைக்கு. இந்த பக்கம் போனால் மன்னார்பாளையம் பிரிவு ரோடு போகலாம். மன்னார்பாளையத்து ஊருக்குள்ளே போகலாம். இது மன்னார்பாளையம் பிரிவு ரோடு. இதுதான் வர்மா சிட்டி. இங்கெல்லாம் விலை வந்து 5000 ரூபாயிலேருந்து 3800 ரூபா வரும்னு சொல்கிறாங்க ஃப்ளாட்டோட விலை. இந்த ரோட்டில் தான் போகணும். கரெக்டாக 100 மீட்டர் அந்த இடத்துக்கு போகிறதுக்கு. வர்மா கார்டனு சிட்டியில் இப்படி ஒரு இடம் உங்களுக்கு பார்க்கறதுக்கு அருமையாக இருக்கும். ஒரு கிராமத்தில் இருக்கிற ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும். இங்கேருந்து சிட்டி கரெக்டாக 4 கிலோமீட்டர் தான். செல்வ பாரதி ஸ்கூலு. இந்த ஃப்ளாட்டு ஃப்ளாட்லேருந்து வெளில வந்தோம்னா கரெக்டாக 500 மீட்ரு மெயின் ரோடு, பஸ்ஸு போகிற ரோடு. இது பொன்னமாப்பேட்டை கேட்டு போகிற வழி. பழைய பஸ் ஸ்டாண்டு கரெக்டாக இங்கேருந்து 4 கிலோமீட்ரு. இது வீரானா வலசூர் போகிற வழி. மன்னார்பாளையம் பிரிவு ரோடு இங்கேருந்து 100 மீட்ரு. இந்த ரோட்டில் தான் அந்த ஃப்ளாட் இருக்குது. வாய்க்காப்பட்டன்னு சொல்லுவாங்க இந்த இடத்துக்கு பேர்.